வழக்கமாக செய்கிற தோசை இட்லியும் தோற்றே போகும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க இந்த மாதிரி சத்து சுவை கலந்து செஞ்சு கொடுங்க. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு, 1 கப் அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலை, 1 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்து முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா ஊறின பிறகு இதில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இது கூட தோல் சீவன இஞ்சி துண்டு கொஞ்சம், ஒரு 5-6 உரிச்ச பூண்டு, 1 டீஸ்பூன் உப்பு, ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவை மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றி இதை அப்படியே தோசை மாவு பார்த்து கலந்துக்குங்க. இல்லை ஈனோ சோடா உப்பில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அப்படியே தோசையாக சுட்டு எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு பொருத்தமான ஒரு ஈஸியான சட்னி செஞ்சிடலாம். அதுக்கு ஃப்ரை பேனில் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 5-6 வரமிளகாய் சேர்த்து வறுத்து மிக்சர் ஜாரில் மாற்றி ஆற வச்சுடுங்க. இப்போ அதே ஃப்ரை பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 3 பெரிய சைஸ் பழுத்த தக்காளி, கோழி குண்டு அளவுக்கு புளி, கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து அடுப்பு ஆஃப் பண்ணி ஆறின பிறகு இதை ஏற்கனவே வறுத்து ஆற வச்ச உளுத்தம்பருப்பு வரமிளகாவை நல்லா அரைச்ச பிறகு நம்ம வதக்கின தக்காளி கொத்தமல்லி தழை சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து மிக்சிங் பவுலில் மாற்றிக்கங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றிக்கங்க. ஈஸியான நல்ல காரசாரமான சுவையான சட்னி ரெடி ஆகிட்டு இப்போ கலந்து வச்ச மாவை தோசை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதில் ஒரு கரண்டி மாவை ஊற்றி நல்லா மெலிசாக தீத்தி எடுத்துக்கங்க. ஹோட்டல் ஸ்டைலில் மொறுன்னு இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா 10 தோசை கூட கணக்கு இல்லாமல் சாப்பிடுவாங்க. இப்போ அதே தோசை மாவில் ஸ்பாஞ்சி தோசையாகவும் நீங்கள் சுட்டு எடுத்து பரிமாறலாம். சரியாக சாப்பிடாத பசங்களுக்கு சத்தும் சுவையும் கலந்த இந்த ப்ரோட்டீன் ரிச்சான பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள்.